ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் விலாக்ஸ். எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபிங்க. சிறுகிழங்கு வச்சுட்டு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். குட்டீஸ்க்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். உங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த கிழங்குக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது தோல் உரித்து வேக வச்சுட்டு தோல் உரிக்கும் போது லைட்டாக ஒரு மாதிரி இந்த வெண்டைக்கால இருக்கும்ல, ஒரு பிசு பிசுப்பு தன்மை வளவலான்னு அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் இது மோஸ்ட்லி யாரும் வாங்கி செய்கிறதில்ல. பட் இது ரொம்ப ரொம்ப குட்டீஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. நமக்கும் சரி பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கும். குட்டீஸ்க்கு நிறைய இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணி கொடுக்குங்க. அதனால் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இது இன்றைக்கி நான் இந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் எப்படி செய்கிறதுன்றதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை இப்படி சாப்பிடக்கூடாது தான், ஹெல்த்தி கிடையாது. இருந்தாலும் எப்போயாவது ஒரு டைம் குட்டீஸ்க்காக பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த கிழங்கு நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு மாதிரி செஞ்சோன்னா அந்த மேலே இருக்க வளவளப்பு தன்மை போகாதுங்க. அதனால் வெறும் கிழங்க வேக வச்சுட்டு ஒரு 80% குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாகிடும். அப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்து போட்டுட்டு இந்த பொரிச்ச கிழங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு இதை சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எந்த மசாலாஸுமே தேவைப்படாது இந்த கிழங்குக்கு. இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா அண்ட் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சம் நல்லா காரசாரமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வேறு என்ன மசாலாஸ் நீங்கள் வீட்டில் கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா எது வேணாலும் போட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டுங்க. ஒரு சிம்பிளாக ஒரு ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு, ஒரு பருப்பு சாதத்துக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த காம்போ. இந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் நீங்கள் எப்படி இது செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஐடியாஸ் இருந்தது அப்படின்னா நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இதை டயட்டில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.